மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் உள்ளிட்ட 3 பேரை நகைக்காக கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்து நாமக்கல் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளது. நாமக்கல் முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் சிந்து, அவரது தாய் சத்தியவதி, பாட்டி விசாலாட்சி ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2011 அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து நகைக்காக 3 வரையும் கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் சென்னையைச் சேர்ந்த சந்தானம், பரமத்தி வேலூரைச் சேர்ந்த இளங்கோ, வாணியம்பாடியைச் சேர்ந்த காமராஜ் ஆகியோரை கைது செய்தனர். இதுகுறித்த விசாரணை நாமக்கல் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் நீதிபதி சம்பத்குமார் இன்று தீர்ப்பு வழங்கினார். அதன்படி நகை மற்றும் பணத்திற்காக 3 பெண்களை கழுத்தறுத்து கொலை செய்த இளங்கோ, காமராஜ் ஆகிய இருவருக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். இதனையடுத்து இருவரையும் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். மற்றொரு குற்றவாளி சந்தானம் கடந்த 2013 உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அம்மா, என்னுடைய சகோதரி சத்தியவதி, என்னுடைய வளர்ப்பு மகள் சிந்து, 3 ஒரே நாளில் கொலை செய்யப்பட்டாங்க. இது எங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட்ட சம்பவம் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கொடூரமாக பண்ணக்கூடாது. இது இவங்க அவசியம் தண்டிக்கப்படணும். அப்போ தான் மற்ற குற்றவாளிகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக அமையும். பெண்கள்லாம் பாதுகாக்கப்படணும்.